ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ராட்டு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பில்லை, ராட்டு கருவாடு, இறால் இருக்குல்ல, அதை காய வச்சுருப்பாங்க, அதுதான் கருவாடு. புளி, தேவையான அளவு புளி. இதில் நம்ம கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அதுக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் இதுக்கு தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் நார்மலாக ஊற்றுற குழம்பை விட இந்த புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெங்காயம் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாக தான் அரையணும், நைஸாக அரியக்கூடாது. இது எங்கள் பாட்டி சொன்னது. கொஞ்சம் குண்டு குண்டாக அரிஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது இந்த பொன்னிறமாக மாறணும் அந்த வெங்காயம், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, 1 அல்லது 2 தக்காளி, சின்ன தக்காளிங்கிற வச்சு 2 எடுத்துருக்கோம். பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி போதும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ராட்டு கருவாட்டு குழம்பு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது. பால் ஊறும், குழந்தை பிறந்திருக்கவங்களுக்கு பால் நல்லா ஊறும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த ராட்டு கருவாடு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி 2 வதக்கிக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல மணம் கொடுக்கறதுக்கு ஒரு 2 பல் பூண்டை அரைக்கக்கூடாது, லைட்டாக தட்டி போடணும். இடிகளில் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு தட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம அந்த கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன், அந்த 2 பெரிய ஸ்பூன் இருக்குல்ல, அதில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். மல்லித்தூளும் அதே மாதிரி அந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதே தான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருப்போம். அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வைக்கக்கூடிய குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காய் ப்ளஸ் மாங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. கத்திரிக்காய், பூண்டு இது 2மே அவ்வளோ வாசமாக இருக்கும். நல்லா பெசரி விட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு கொதிக்கணும். நம்மளோட ராட்டு கருவாட்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.